ஹாய் செலப்ரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் vlog. ரொம்ப நாளா வாங்கணும்ட்டு ஆசையா இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். இன்னைக்கு அந்த ஒரு பொருள் தான் வாங்க போறோம். என்ன அப்படின்றது சொல்லவா? ஏசி வாங்க போறோம். ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தது. இப்பயும் கூட பாப்பாக்காக தான் வாங்க போறோம். ஸோ அவளுக்கு ரொம்ப வேர்க்குதா, சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம். அவளுமே போற வீட்டிலலாம் ஏசி இருக்கதை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஏசி தான் பார்க்கறதுக்கு போகிறோம். எவ்வளோ ரேட்டு, எந்த கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கறதுக்காக போகிறோம். போயிட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இல்லை, காய்கறி இல்லை, அப்புறம் ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவாணி என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ பனிசே பூவிழித்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. சின்னதே போய் எனக்கு தெரியாது. ஏசி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது. ஸோ அதனால் ஜூஸ் குடிக்க போகிறேன். இளநீர் சட்னி சாப்பிடவே தோணலை. ஜூஸ் இல்லை, தண்ணி ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏசி வாங்குறது எல்லா டீட்டெயிலும் வீட்டில் போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஓகே நம்ம வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவளை விட்டுட்டு தான் போகணும். ஸோ போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் என்னதுமா வாயில இருக்கக்கூடாது துணியை வீட்டுக்கு கொண்டு போடுவாங்கல்ல, அப்போ பார்ப்போம். சும்மா பார்த்துட்டு என்ன ரேட்டு என்னன்னு கேட்டு வந்திருக்கோம். ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு என்ன கம்பெனி வாங்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும்தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மேலே இங்கே தான் மாட்ட போகிறோம். மேலே தான் மாட்ட போகிறோம். அதில் வந்துட்டு ரெண்டா வேணும் உனக்கு? நாலா? 4 வேணுமா? ஸோ இங்கே வந்துட்டு ஏதோ ஏசி மாட்டுறதுக்கு உக்காரு ஏதோ ஆர்கனைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து கொடுத்து மாற்றுவாங்க போல. இப்படி பேசக்கூடாது, வீடியோ எடுக்கும்போது இப்படி பேசக்கூடாது. ஓகே, போய் பாரு அப்பா ஃபோனில். அப்பா ஃபோன் சார்ஜ் ஏறுது, அவளை விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அதனால அவளுக்கு என்ன எதுன்னு தெரியல. போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இல்லை வாங்கிட்டு, ஃபோனுக்கு வேற டெம்பர் கிளாஸ் எனக்கு பாப்பா பிச்சிட்டாளா. ஸோ அதனால அதையுமே பார்த்து ஒட்டிட்டு
வந்தாச்சு. ஆமாம், என்ன சாப்பிட்ட? சப்பாத்தி சப்பாத்தி வாங்கிட்டு வந்தோம். சப்பாத்தி நடிக்காத பாரு. இப்போ நான் வந்து இட்லி உனக்கு சப்பாத்தி ஊட்டினேன், சாப்பிட்டேன். ஊட்டினேன்ல. வேற ஓயோயோ அடிச்சுட்டு பாத்தீங்களா சேட்டைய? ஆமா வாய பாத்தீங்களா அவளுக்கு? உனக்கு ஏசி வேணுமா வேணாமா? வேணுமா? எதுக்கு வேணும்? ரொம்ப வேர்க்குதோ பாருங்க, ரொம்ப வேக்கூரா இருக்கு அவளுக்கு. சோ அதுக்காகவே வாங்கணும் அப்படின்னு. ரிமோட்டும் வேணுமா? ஏன் ஏசியோட ரிமோட் இல்லாட்டி பார்க்க மாட்டியா? இப்பயே உங்களுக்கு வேர்க்குது. இப்ப பார்க்க முடியாது. அம்மா லைவா போட்டிருக்கேன், பார்க்க போற. கண்ணை தேய்க்க கூடாது. சரி ஓகே வெயிட். நான் வந்து அடிக்கவே இல்லை. ஸோ அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அவங்க அப்பாட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஓகே, ஏசி பார்த்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல இருந்துச்சு. அதையுமே குடிச்சிட்டு நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. விலாகு குட்டியாக தான் இருந்திருக்கும், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி போய் சும்மா பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். வீட்டில் வந்துட்டு ஏதோ ஏசி மாட்டுற மாதிரி ஏதோ மாட்ட சொன்னாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டு. அப்புறம் வந்துட்டு என்ன ஏசி வேணும்னு புக் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏசி வாங்க போகையில் நம்ம பார்ப்போம். எனக்குமே ரொம்ப நாள் ஆசை ஏசி வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ செம்ம வெயில், இந்த வெயிலெலாம் இருக்கவே முடியாது. வாங்கியே ஆகணும்டா, காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வாங்கியாச்சு. பாப்பாக்காக தான் முக்கால்வாசி வாங்குறது. நாங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கினோம், காய்கறி எதுவும் வாங்கலை. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் பார்லருக்கு போகிறேன்ல, அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வந்து சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். எந்த கம்பெனி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் ஆனால் நாங்கள் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. சரி ஓகே, கமெண்டில் சொல்லுங்கள் எந்த கம்பெனி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ரேட்டு தான் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஒரு 2 கடையில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபைனலி ஒரு கடையில், அங்கே ஸ்ரீவியில் 2 கடை தான் இருக்குது. ஸோ 2 கடையில் போய் பார்த்துட்டு ஒரு கடையில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு. நான் எடுத்துகிட்டு வரையில் பார்ப்போம். ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் போய் தூங்க போகிறோம். டாடா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.